Hi friends, welcome to Meena Samuel. இது ஒரு vlog style video. Samuel Star 2022 அப்படிங்கிற ஒரு cooking contest Rotary Club of Madras Central Aadithya அப்படிங்கிற group வந்து organize பண்ணாங்க. இதுக்கு judges-ஆ மல்லிகா பத்ரிநாத், சுஜா கண்ணன், அதுக்கப்புறமா என்னையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. தர்மனி கேட்டரிங் இன்ஸ்டியூட்ல தான் இந்த ஈவெண்ட் நடந்தது. அண்ட் ஈவெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஸ்பான்சர்ஸ் வந்து முன் வந்தாங்க. சௌபாக்யா, கீக், ஸ்ரீவர்ஷினி, லியோ காஃபி, சென்னை எக்ஸ்பிரஸ், மெடிமிக்ஸ், சஞ்சீவி ஹோம் ஃபுட்ஸ், ஸ்கொயர், மண்வாசனை, வாலியா குக்கிங் ஆயில், ப்ரெஸ்ஸோ, எஸ்கேசி, ட்ரீட் அப்படிங்கிற ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்டேஜ் வந்து ரொம்ப அமக்களமாக லைட்டிங்கோட ரெடி பண்ணியிருந்தாங்க. கிளப் மெம்பர்ஸ் வந்து நல்ல சிரிச்ச முகத்தோட சந்தோஷமாக எங்களை ரிசீவ் பண்ணிக்கிட்டதையும் தாண்டி ஸ்டேஜ் மேலே கூப்பிட்டு எங்களை கௌரவப்படுத்தி ஆடியன்ஸ்க்கும் பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் எங்களை பற்றி ஒரு டீட்டெயில்டு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்க நம்மளை பற்றி பேசும்போது. அடுத்தபடியாக மைக் நாங்களும் கையில் எடுத்துக்கிட்டு பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக ஏதாவது பேசலாம் அப்படின்னு சொன்னோம். வின்னிங் அப்படிங்கிறது வந்து அடுத்தபடி தான். பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எந்த டென்ஷனுமே எடுத்துக்க வேண்டாம், ஜாலியாக சமைங்க. அண்ட் சந்தோஷமாக சமைக்கும் போது தான் ருசி வந்து நல்லபடியாக அமையும் அப்படின்ட்டும் சொன்னோம். ப்ரைஸஸ் என்ன அப்படின்னு தெரியும் போது ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. நல்ல எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்ஸு, அந்த ஷீல்ட்ஸு அதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப டெம்ப்டிங்காக இருந்தது. எப்படியாவது காம்படிஷனை வின் பண்ணணும் அப்படின்ற மோட்டோவோட தான் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், ஸ்பைசஸாக இருக்கட்டும், நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மல்லிகா மேம் வந்து காம்படிஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் நாங்களுமே வந்து காம்படிஷன் ஸ்டார்ட் பண்ண உடனே ரவுண்ட்ஸ் போக ஆரம்பிச்சிட்டோம். முதல்ல பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து ரொம்ப டென்ஸ்டாக இருந்தாங்க. அவங்கள வந்து அந்த டென்ஷன் இல்லாமல் ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தில் நீங்கள் என்ன சமைக்கிறீங்க, இதில் என்னெல்லாம் போட்டிருக்கீங்க, இதில் என்ன பேர் வச்சுருக்கீங்க, அடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து கம்ஃபர்ட் ஜோன் கொண்டு வரத்துக்கு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா அவங்க டென்ஷனை போக்கி அவங்களும் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தது. இன்ஃபேக்ட் எங்களுக்கு வந்து எங்கள் ஃப்ளாஷ்பேக் தான் ஞாபகம் வந்தது. இடத்துல நாங்களுமே இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு தான் இருந்தோம். நிறைய மீடியா பீப்புள் வந்திருந்தாங்க. ஏகப்பட்ட நியூஸ் சேனல்ஸ்லேயும் போட்டிருந்தாங்க. பெரிய ஈவெண்ட்டாக தான் நடத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதில் வந்து அந்த கோஆர்டினேஷன் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். ரெண்டு பேருமே சண்டை போடாமல் எந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. வீட்டில் இருந்து என்ன தேவையான பொருட்கள் கொண்டு வந்திருந்தாங்க, பிளேட்டிங்க்கு என்னெல்லாம் வந்து அவங்க செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாமே நாங்கள் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா ப்ரைஸஸ் கொடுக்கறதுக்காக பல க்ரைட்டீரியாஸ் இருக்கும். அதாவது அவங்க என்ன தீமில் வந்து சமைக்க போகிறாங்க, என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் போடுறாங்க, ஹெல்த்தியாக சமைக்கிறாங்களா, பிளேட்டிங் வந்து எப்படி பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு கிளென்லினஸாக பண்ணுறாங்க, கோஆப்ரேஷனோட பண்ணுறாங்களா, அதில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கா, நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் இருக்கா, அதுக்கு எந்த மாதிரி ஒரு பேர் வச்சுருக்காங்க, இந்த மாதிரி நிறைய க்ரைட்டீரியாஸ் பேஸ் பண்ணி தான் நாங்கள் ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நாங்கள் அப்சர்வ் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்படிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிளேட்டிங்கோடு சேர்த்து ஃபோட்டோகிராஃபர் ரெடி ஆகும்போது அவங்க முகத்தில் சந்தோஷம், அப்பாடா மிஷன் அக்கம்ப்ளிஷ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட பிளேட்டிங்கோட எவ்வளோ ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிட்டு போஸ்ட் பண்ணுறாங்க பாருங்கள். இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த இன்வால்மெண்ட்டு, அதுக்கப்புறமா அந்த பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஈகர்னஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக தெரிஞ்சது அவங்க முகத்தில். அண்ட் பிளேட்டிங்க்கு உண்டான ஆக்சசரிஸ் கூட நிறைய வந்து கொண்டு வந்திருந்தாங்க வீட்டில் இருந்து. ஒரு வழியாக காம்படிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்கள் 3 பேருமே வந்து ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒவ்வொரு டேபிளுக்கு வந்து நாங்கள் அப்ரோச் ஆக அவங்க டிஷ்ஷை பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இது எதில் செஞ்சது, எப்படி செஞ்சது அப்படின்ட்டு அதை பேரை கேட்டு நாங்கள் டேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா எங்கள் க்ரைட்டீரியாஸ் பேஸ் பண்ணி நாங்கள் மார்க்ஸ் வந்து நோட் பண்ணிட்டு இருந்தோம். ஜட்ஜிங் ஹேஸ் நெவர் பீன் வெரி ஈஸி த்ரூ அவுட்டுங்க. ஏன்னா ஜட்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அவங்களுடைய எஃபர்ட்ஸ் வந்து எவ்வளோ வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறது. வந்த கெஸ்ட்டு எல்லாருக்குமே வந்து ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப டேஸ்டியாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஸ்பான்சரஸ் வந்து வின்னர்ஸ்க்கு மட்டும் கிடையாது, பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ்க்குமே வந்து ப்ரைஸஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த ப்ரைஸஸ் வந்து எங்கள் கையால் கொடுத்தது எங்களுக்கு இன்னுமே ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. அவங்க வந்து ரொம்ப ஆசையாக உங்கள் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் மேம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. நம்ம வீட்டில் நம்ம கிச்சனில் சமைக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. இந்த மாதிரி கேட்ரிங் காலேஜஸில் வந்து பர்னர்ஸ், அதாவது ஸ்டவ்
ஸ்டவ் வந்து ஹை ரேஞ்சில் இருக்கும், அடுப்பு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், அவங்க யூட்டென்சில்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும், நம்ம வந்து வேறு மாதிரி யூட்டென்சில்ஸில் பழகிருப்போம். இதெல்லாமே வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சாமானியமான விஷயம் கிடையாது. நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் குவைட்டாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் ரவுண்ட்ஸ் போகும்போது. ஸோ தட் ஜட்ஜிங் வந்து ஓரளவுக்கு ஈஸியாக இருந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின்னர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருமே ரொம்ப ஆவலாக இருந்தாங்க. அவங்களுக்கு எங்கள் கையால் ப்ரைஸ் கொடுத்தது வந்து எங்களுக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. இந்த ஜட்ஜிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் சென்ட்ரல் ஆதித்யாவுக்கு திரும்பவும் என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த vlog உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.